அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ராஜ்குமார். ஆல் இஸ் வெல் ராஜ்குமார் சேனல்லேருந்து உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறதுல மிகுந்த மகிழ்ச்சி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு ஹோண்டா யூனிகார்ன் வண்டியில் கார்பரேட்டர் ப்ராப்ளம். அதாவது வண்டியில் ஐட்லிங் நிற்க மாட்டேங்குது. வண்டியை ஸ்டார்ட் பண்ணி மூவ் பண்ணும்போது அடைச்ச மாதிரி மூவ் ஆகுது. அது மாதிரி ஆக்சிலேட்டர் கொடுத்து த்ராட்டில் குறைக்கும் போது ரைசிங் கொஞ்சம் கொஞ்சமாக தான் குறையுது ஒழிய உடனே குறைய மாட்டேங்குது அப்படிங்கிற கம்ப்ளைண்ட். இதுக்கான பதிவு ஏற்கனவே ஒரு 2-3 பதிவு கொடுத்துருக்குறேன். ஆனாலும் நம்ம சேனலை பார்த்துட்டு ஒரு கஸ்டமர் நம்ம கடைக்கு வந்தாங்க, விவரம்லாம் கேட்டாங்க. அவங்களுக்கு சொன்னேன் நான், இந்த வண்டியில் இந்த ப்ராப்ளம் ரொம்ப நாளாக இருக்குது, இதுக்கு கார்பரேட்டர் தான் மாற்றணும்னு சொல்லியிருக்கிறாங்க, இதை சரி பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. எடுத்துகிட்டு வாங்க, முயற்சி பண்ணி பார்க்கலான்னு சொன்னேன். அதன் பொருட்டு இந்த வீடியோ எடுத்தேன். இந்த வீடியோ அவங்களுக்காகவே எடுத்தேன். அதாவது அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த பதிவை கண்டிப்பாக நீங்கள் போடணும், எனக்கும் ஒன்று அனுப்பிச்சி வைங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. இந்த கார்பரேட்டரை பிரிச்சுருக்குறோம், இதில் என்ன ப்ராப்ளம் வரும், இது எதனால் வருது அப்படிங்கிறத கொஞ்சம் நுணுக்கமாக சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி இன்னும் 2-3 பேர் கேட்டிருந்தாங்க. இந்த யூனிகார்ன் ஷைன் வண்டிகளில் இந்த பிரச்சனை அதிகமாக இருக்குது. இதுதான் த்ராட்டில் ஸ்லைடு. மற்ற வண்டிகளில் நம்ம ஆக்சிலேட்டர் கொடுத்தோன்னா ஸ்லைடு ஓப்பன் ஆகும். அதில் கேபிள் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. இந்த வண்டியில் வேக்கம் மூலமாக கார்பரேட்டர் ஸ்லைடு ஓப்பன் ஆகும். இது எப்படிங்கிறத இந்த வீடியோட கடைசி பகுதியில் காமிச்சிருக்கிறேன் பாருங்கள். இந்த வண்டியில் மெயின் ப்ராப்ளம் ஸ்லைடு தான். இந்த ஸ்லைடு என்ன ஆகுதுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு பக்கம் கொஞ்சம் தேய்மானம் இருக்குது, இன்னொரு பக்கம் பெட்ரோலில் தண்ணி கலக்கிறதுனால ஏற்படக்கூடிய பிரச்சனை அப்படிங்கிறத பற்றி ஒரு வீடியோ கொடுத்துருக்குறேன். அதில் உள்ள பிரச்சனை தான் அதில் இருக்குது. இந்த வண்டிகளில் பெரும்பாலும் கார்பரேட்டர் கழட்டி க்ளீன் பண்ணும்போது இந்த ஸ்லைடை செக் பண்ணணும். வெறுமனே நம்ம வண்டியில் ப்ராப்ளம் இருக்குதுன்னு சொல்லிட்டு ஜெட்டை மட்டும் கழட்டி க்ளீன் பண்ணோம் அப்படின்னா பலன் அளிக்காது. ஒரு கார்பரேட்டர் க்ளீன் பண்ணணுன்னா அதுக்கான பேட்டர்ன் என்ன, ப்ரொசீஜர் என்ன அப்படிங்கிறத பார்க்குறோம். டிபிஎஸ் சுவிட்ச், த்ராட்டில் பட்டர்ஃப்ளை, இது எல்லாமே பார்க்குறீங்க. இப்போ ஜெட்டு கழட்டுறோம். இதுதான் ப்ரொசீஜர். எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, பொதுவாக கார்பரேட்டரை ஜெட்டு கழட்டி க்ளீன் பண்ணுவோம். ஜெட்டு ஹோல்ஸு, ஏர் வெண்ட் ஹோல்ஸு எல்லாமே நல்லா சுத்தமாக க்ளீன் பண்ணி ரெடி பண்ணிவிடுவோம். இந்த வண்டியும் அது மாதிரி 2-3 தடவை கழட்டி க்ளீன் பண்ணியிருக்கிறாங்க. ஆனாலும் கஸ்டமருக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லை. அவரோட பேர் சத்யா. அவங்க முன்னாடி இருந்த இடம் மயிலாப்பூர் பக்கத்தில் இருந்திருக்கிறாங்க. அப்போ என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. இப்போ அடையார் வந்துட்டாங்க, பக்கமாக இருக்கிறதுனால ரொம்ப சௌரியம்னு சொல்லி தான் கொடுத்துருந்தாங்க. இந்த த்ராட்டில் ஸ்லைடில் தான் பிரச்சனை. இதை எப்படி க்ளீன் பண்ணியிருக்கிறேன் பாருங்கள். நீங்கள் ஃபஸ்ட்டு பார்த்ததுக்கும் இப்போ பார்க்குறதுக்கும் உள்ள வித்தியாசம் பார்த்தீங்கன்னா நல்லா தெரியும். இது ஒரு பக்கம் தேய்மானம் இருக்குது, ஆனால் இன்னொரு பக்கம் பயங்கரமாக அடைப்பு இருந்தது. அடைப்பு மீன்ஸ் இந்த தார் மாதிரி ஒரு விஷயம் ஒட்டிக்கிட்டு இருந்ததுனால இந்த ஸ்லைடு ஓப்பன் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும், டவுன் ஆகிறதுக்கு ரொம்ப லேட் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா க்ளீன் பண்ணதுக்கு அப்புறமா அதில் உள்ள கழிவு அழுக்கு எவ்வளோ இருக்குங்கிறது உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இவ்வளோ அழுக்கும் இந்த த்ராட்டில் ஸ்லைடில் இருந்ததுன்னா த்ராட்டில் ஓப்பன் ஆகி க்ளோஸ் ஆகிறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுத்தோன்னா மேலே ஏறாது, அதனால தான் அடைக்கிறது. ஆக்சிலேட்டர் க்ளோஸ் பண்ணும்போதும் உடனே இறங்காது, அதனால தான் அந்த பிரச்சனை. இப்போ எவ்வளோ ஃப்ரீயாக போயிட்டு வருது பாருங்கள். மறுபடியும் இது ஓப்பன் ஆகிற பேட்டர்ன் எப்படிங்கிறத காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம வண்டியில் நம்ம ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது என்ன நடக்குது அப்படின்னா, ஏர் ஃபில்டர்லேருந்து ஏர் தான் அந்த ஸ்லைடை தூக்கும். இன்ஜினுக்கு எவ்வளவு ஏர் ஃபியூல் மிக்சர் தேவை அப்படிங்கிறத இங்கே தான் தீர்மானிக்கப்படுது. அதுமாதிரி இந்த டயாஃப்ராமில் ஓட்டை இருந்தாலும், கிழிஞ்சிருந்தாலோ அல்லது நஞ்சு இருந்தாலோ அந்த பிரச்சனை வரும். இந்த ஸ்ப்ரிங்கை போட்டு நம்ம ப்ரெஸ் பண்ணிட்டோம் அப்படின்னா இந்த டென்ஷனில் நீங்கள் ஆக்சிலேட்டர் கொடுக்கும்போது இந்த பக்கமாக மேலே போகும் ஸ்லைடு, இந்த பக்கமாக கீழே இறங்கும். இதில் உள்ள முக்கியமான நுணுக்கமே இதுதான். இதை ஒரு 2-3 பேர் கேட்டிருந்தாங்க நம்மள்ட்ட யூடியூப் சேனல்லையும், அது மாதிரி தனிப்பட்ட முறையிலையும் நமக்கு வாட்ஸ்அப்லேயும் கேட்டிருந்தாங்க. இந்த கார்பரேட்டர் க்ளீனிங் பேட்டர்ன் எங்களுக்கு சொல்லுங்கன்னு. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ஸ்லைடு எவ்வளோ ஸ்மூத்தாக இறங்குது பாருங்கள். ஆரம்பத்தில் நான் காமிக்கும் போது ஸ்ட்ரக்காகி இறங்கியிருக்கும், ரொம்ப டைட்டாக இருந்திருக்கும். பாருங்கள், ஏர் அடித்து காமிக்கிறேன். இப்படி தான் ஏர் ஃபியூல் மிக்சர் உள்ளே போகும்போது கார்பரேட்டர் ஏர் ஃபில்டர்லேருந்து வர்ற ஏர் படும்போது ஸ்லைடு இப்படி தான் ஏறி இறங்கும். இதில் உள்ள முக்கியமான நுணுக்கம் இது தான். யாம் பெற்ற இன்பம் வையகம் பெற வேணும் அப்படிங்கிற நோக்கத்தில் தான் இந்த பதிவும் கொடுத்துருக்குறேன். இது கொஞ்சம் நுணுக்கமான விஷயம். பெரும்பாலும் இதை யாரும் சொல்லியிருக்காங்களாங்கிறது எனக்கு தெரியல.
நான் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஹோண்டா ஷைன், யூனிகார்ன் வண்டிகளில் நிறைய பிரச்சனைகள் இருக்குது. வெளியூரில் இதெல்லாம் நிறைய பேர் கூப்பிட்டு கேட்குறாங்க. இது மாதிரி நீங்கள் போடுற வீடியோக்கெல்லாம் பார்க்குறோம், ஆனால் இதை வந்து இந்த பிரச்சனைகளில் வந்து நீங்கள் க்ளீன் பண்ணுறத காமிக்கல சரியா, கொஞ்சம் தெளிவாக காமிங்க அப்படின்னு இருக்காங்க. டெக்னீஷியன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு விஷயத்த சொன்னாலே புரிஞ்சுப்பாங்க, இதுதான் பிரச்சனைங்கிறத. ஆனால் வாடிக்கையாளர்களுக்கு, வண்டி உரிமையாளர்களுக்கு இதை பற்றின முழுவதுமான புரிதல் இல்லை. இது ஏன் அப்படிங்கும் போது, இதுக்காக நிறைய வண்டிகளில் வந்து கார்பரேட்டர் மாற்றப்பட்டிருக்குது. என்கிட்டே ஒரு கஸ்டமர் வந்து கார்பரேட்டர் மாற்றணும்னு சொல்லி சொன்னாங்க. அவங்கள உட்கார வச்சு 1.5 மணி நேரத்தில் வண்டியை ரெடி பண்ணி கையில் கொடுத்தா அவங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். என்னங்க இதுக்கு இப்போ இதை வந்து நான் ஒரு 6-7 தடவை காமிச்சிட்டாங்க, எல்லாருமே கார்பரேட்டர் தான் மாற்ற வேறு வழி இல்லைன்னு சொல்லிட்டாங்க அப்படின்னாங்க. அதுக்கான ஒரு பதிவாக தான் அதை கொடுக்குறேன். இதை சரி பண்ண முடியும். 70% 80% வண்டிகளில் இந்த கார்பரேட்டர் நம்ம ரெடி பண்ணிட முடியும். இதுக்காக கார்பரேட்டர் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை அப்படிங்கிறத ரொம்ப ஆணித்தரமாக பதிய வச்சுக்கிறேன். இந்த ஒரு மாதத்தில் மட்டும் யூடியூப் சேனலை பார்த்துட்டு நம்மள்ட்ட வந்த கஸ்டமர் 6 பேர். இந்த 6 பேரில் 5 பேருக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக அதை பண்ணி கொடுத்துருக்குறேன். ஒரு கஸ்டமருக்கு வண்டி ரெடி பண்ணப்போ நல்லா இருந்தது, பட் மறுபடியும் கொஞ்சம் அடைக்கிற மாதிரி இருக்குதுன்னு சொன்னாங்க. ஆனால் வரலை. அவங்கள வர சொல்லியிருந்தால் அவங்க இன்னும் வரலை. ஒருவேளை வேறு ஏதாவது காரணமாக கூட இருக்கலாம். வந்தால் அதையும் சரி பண்ணி கொடுத்துருவேன். இதை நீங்களும் உங்களுக்கு இந்த புரிதல் வரணும் அப்படிங்கிறத அந்த பதிவை கொடுத்துருக்குறேன். இது மாதிரி நிறைய நுணுக்கமான விஷயங்கள் நம்ம சேனலான ஆலிஸ்வல் ராஜ்குமார் சேனலில் கொடுத்துருக்குறேன், போய் பாருங்கள். உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருப்பின் என்னோடய வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன், உங்களோட சந்தேகங்களை கேளுங்க. என்னால் முடிஞ்ச வரைக்கும், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் இப்போ பார்த்தீங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் உங்கள் எல்லாரையும் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.